வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 25 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,369.11 172 பிடிஎஸ் 0.22 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். டாடா ஸ்டீல் 1.80 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.64 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,219.05 விழுக்காடு ஆக உள்ளது. -0.14 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 77,369 புள்ளிகளாக சரிந்ததால் இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் முடிவடைந்தன. நேற்று பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.22 விழுக்காடு சரிந்து 77,369.11 புள்ளிகளாகவும், நிஃப்டி 50 குறியீடு 0.14 விழுக்காடு சரிந்து 24,219.05 புள்ளிகளாகவும் நிறைவடைந்தன. நிஃப்டி பேங்க் குறியீடும் 0.41 விழுக்காடு சரிந்து 57,525.95 புள்ளிகளாக வீழ்ச்சியடைந்தது. வெளிநாட்டு கனிமங்களை கையகப்படுத்த சிங்கப்பூரில் புதிய நிறுவனத்தை அமைத்தது கோல் இந்தியா. வெளிநாடுகளில் உள்ள முக்கியமான கனிம சொத்துக்களை வாங்குவதற்காக கோல் இந்தியா நிறுவனம் சிங்கப்பூரில் CIL குளோபல் என்ற புதிய துணை நிறுவனத்தை அமைத்துள்ளது. இந்த நிறுவனம் உலகளவில் கனிமங்களை கையகப்படுத்துதல் மற்றும் முதலீடுகளை நிர்வகிக்கும் பணிகளை மேற்கொள்ளும். லென்ஸ்கார்ட் நிறுவனத்தில் 2,888 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்றது சாஃப்ட்பேங்க். சாஃப்ட்பேங்க் குரூப் நிறுவனம் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் தனக்குள்ள பங்குகளில் சுமார் 2.6 விழுக்காடு பங்குகளை விற்பனை செய்துள்ளது. இந்த பங்கு விற்பனை பரிவர்த்தனை சுமார் 2,888 கோடி ரூபாய் மதிப்பிலானது ஆகும். முதல் காலாண்டில் ஊழியர்களுக்கு 70% மாறுபடும் ஊதியத்தை அறிவித்தது இன்ஃபோசிஸ். சவாலான தேவைச் சூழலுக்கு மத்தியிலும் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஊழியர்களுக்கு சராசரியாக 70 விழுக்காடு மாறுபடும் ஊதியத்தை வேரியபிள் பே இன்ஃபோசிஸ் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் இன்ஃபோசிஸ் பங்குகள் நேற்று 0.80 விழுக்காடு உயர்ந்து 1,130 ரூபாயாக நிறைவடைந்தன. மேக்ஸ் ஆக்சிஸ் வங்கி வழக்கில் மோசடி குற்றச்சாட்டுகளை கைவிட்டது செபி. மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ் மற்றும் ஆக்சிஸ் வங்கி வழக்கில் சுமத்தப்பட்ட மோசடி மற்றும் வெளிப்படுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை செபி கைவிட்டுள்ளது. மேக்ஸ் ஆக்சிஸ் வங்கி வழக்கில் மோசடி குற்றச்சாட்டுகளை கைவிட்டது செபி. இந்த குற்றச்சாட்டுகளை நீட்டிக்க முடியாது என்று செபி கூறியுள்ள நிலையில் ஆக்சிஸ் வங்கி பங்குகள் நேற்று 0.79 விழுக்காடு சரிந்து 1,236 ரூபாயாக நிறைவடைந்தன. பலவீனமான அமெரிக்க டாலரால் 3 மாத உச்சத்தை கடந்து தங்கம் விலை உயர்வு. பலவீனமான அமெரிக்க டாலர் காரணமாக தங்கம் விலை 3 மாத உச்சத்தை எட்டியுள்ளது. நேற்று தங்கம் விலை 0.57 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,725 நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 0.39 விழுக்காடு உயர்ந்து நேற்று ஒரு ட்ராய் அவுன்ஸ் $69.23 நிறைவடைந்தது. $15 டிரில்லியன் ஜிடிபி மதிப்புள்ள வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துகிறது. சுமார் $15 டிரில்லியன் ஜிடிபி மதிப்புள்ள நாடுகள் மற்றும் கூட்டமைப்புகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். $15 டிரில்லியன் ஜிடிபி மதிப்புள்ள வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துகிறது. உலகளாவிய கூட்டாண்மைகளை வளர்ப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய வணிக குழுவை கோயல் வழிநடத்துகிறார். அமெரிக்க தடைகள் காரணமாக ஈரானுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி மேலும் குறைய வாய்ப்பு. துபாய் வர்த்தக வழித்தடங்கள் முடக்கம் மற்றும் புதிய அமெரிக்க தடைகள் காரணமாக ஈரானுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தடைகள் காரணமாக ஈரானுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி மேலும் குறைய வாய்ப்பு. இதற்கிடையில் ஈரானிய ரியால் ஆகஸ்ட் 24 அன்று 4.5 விழுக்காடு சரிந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக 2.02 மில்லியன் என்ற சாதனை அளவிலான வீழ்ச்சியை எட்டியது. தொழில்நுட்ப பங்குகள் சரிவால் அமெரிக்க பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி. தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்ட கடுமையான விற்பனை காரணமாக திங்களன்று வால் ஸ்ட்ரீட்டின் S மற்றும் P500 மற்றும் நாஸ்டாக் குறியீடுகள் சரிந்தன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கூடுதல் தடைகளை விதிக்க தயாராகி வருவதால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டனர். கடன் திரும்பப் பெற $1 டிரில்லியன் கருவூல பணத்தை பயன்படுத்த பெசன்ட் திட்டம். அமெரிக்க கருவூல செயலர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஸ்காட் பெசன்ட் கடன் திரும்பப் பெறுவதற்காக கருவூலத்தின் $1 டிரில்லியன் பொது கணக்கை பயன்படுத்த பரிசீலித்து வருகிறார்.
கடன் திரும்ப பெற $1 டிரில்லியன் கருவூல பணத்தை பயன்படுத்த பெசன்ட் திட்டம். இந்த நடவடிக்கை பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் அமெரிக்காவின் பெரும் தேசிய கடனை நிர்வகிக்கவும் உதவக்கூடும். தங்கம் $4725 0.57 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் $1,45,430 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.57 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,698.20 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $69.23 0.39 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் $2,131 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.39 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.96 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $85.11 0.61 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.61 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $85.63 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.73 0.05 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 5 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $90.69 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2,906. பெங்களூரு $944.50, $2,821. ஹைதராபாத் $994, $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.